நீங்க என்னோட வீடியோவுக்கு திரும்ப வந்திருக்கிறீங்கன்னா ஒன்று உங்களுக்கு பயம் தொத்திருச்சு, இல்லைன்னா உங்களுக்கு கியூரியாசிட்டி தலைக்கு மேலே போயிருச்சுன்னு அர்த்தங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போற 5 விஷயமே வெறுமனே கதை கிடையாதுங்க, முடிவில்லாத கதைகள்ங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போறது 5 தீரவே தீராத இணைய மர்மங்கள்ங்க. பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். வெப் டிரைவர் டூர் ஷோ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியிடுறாங்க. அந்த எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ரெக்டாங்கிளும் ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் மட்டும்தாங்க இருக்கும். சில வீடியோக்கள்ல மர்மமான இசைகளும் சேர்ந்து வருதுங்க. இது என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் ரிலீஸ் பண்றாங்கிறது இணையம் முழுக்க ஒரு பெரும் பேச்சு பொருளா மாறிச்சுங்க. இது ஏதாவது கோட் மெசேஜஸா, யாருக்காவது கம்யூனிகேஷன்ஸ்க்காக கோடட் மெசேஜஸா யாரோ சென்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான மர்மமான கேள்விகள்லாம் நிறைய எழுந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த நேரம் பார்த்து கூகுள் ஒரு அறிவிப்பை விடுதுங்க. என்னன்னா இந்த வீடியோ எல்லாமே டெஸ்டிங்காக, அதாவது வீடியோ டெஸ்டிங்காக வெளியிடப்பட்டது அப்படின்னு கூகுள் சொல்லுதுங்க. ஆனா பெரும்பாலான இணையவாசிகள் யாருமே கூகுள் சொல்றத நம்பவே இல்லைங்க. ஏன்னா பல விடை தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சேனல்ல இருக்குங்க. என்னன்னா இந்த வீடியோ டெஸ்டிங்காகனா எதுக்காக இவ்வளோ நாள் கழிச்சு டெஸ்ட்டுக்காகன்னு சொல்லணும், டெஸ்ட்டுக்காகனா எந்த டெஸ்ட்டுக்காகங்கிறது கூகுள் எக்ஸ்பிளனேஷனே பண்ணலைங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ஃப்ளாஷ் கேமராவோட லைட் எல்லாம் எரிஞ்சுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இந்த சேனல் இப்பவும் ஒரு மர்மமாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. லேக் சிட்டி குவாய்ட் பில்ஸ் ரெடிட்டோட முதல் அன்சால்வ்டு மிஸ்ட்ரினா இதுதாங்க. காரணம் என்னன்னா, ரியல் எம்சின்னு ஒரு யூசர் தான் ஒரு மிலிட்ரி மேனு, வேர்ல்டு வார் 2லலாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்ட்டுகளை வெளியிடுறாருங்க. அந்த போஸ்ட் தாங்க இணையத்துல ரொம்பவே மர்மமா பேசப்படுது. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏதோ கிரிப்டிக் மெசேஜஸா அனுப்பிட்டு இருந்தாருங்க. ஒரு கேம் மாதிரி இருந்தது எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்ட் எல்லாம் ரொம்பவே மர்மமா மாறிச்சுங்களே. ஜாப் போர்ட்ஸ் சாவை பத்தி எல்லாம் எழுதின மாதிரி அவர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இது இன்னமும் மர்மமாக. காரணம் என்னன்னா, அந்த போஸ்ட்டுகள் எல்லாத்தையும் ஒரு பேரை வேற இணையவாசிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போஸ்டோட ஒரு பேர் தான் குவாய்ட் பில்லுங்க. இந்த போஸ்ட்ல, இந்த குவாய்ட் பில்லுங்கிற போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை பத்திலாம் அவர் கிரிப்டிக் மெசேஜ் பண்ணியிருக்கிறாருன்னு நிறைய பேர் டீகோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மர்மமான ஒரு போஸ்ட் தாங்க பார்ட்டி பில்லு. இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைவரை கொலை பண்றதுக்காக கிரிப்டிக்கா ஒரு மெசேஜ் அனுப்புன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் டீகோட் பண்ணியிருக்கிறாங்க. கோஇன்சிடென்ஸோ இல்லையோ என்னன்னா, இந்த போஸ்ட் வெளியான அந்த சமயத்துல ஒரு பெரிய உலக தலைவர் கொலை செய்யப்படுறாருங்க. உடனே பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அந்த யூசர் ஓடி போயிடுறாங்க. இன்டர்நெட்ல இது ஏன் மர்மமா இருக்குன்னா, இது சாதாரண ஜோக் தானா, இல்லைன்னா 2-3 அசாசின்ஸ் எல்லாம் கோடட் மெசேஜஸ்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்ததா மக்கள் எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களாங்கிறது ஒரு மர்மமான கேள்விக்குறியதாங்க இருக்கு. A858 ஒரு மர்மமான பசில் கேம் தாங்க இந்த A858. ஏஆர்னு சொல்ற ஆல்டர்னேட் ரியாலிட்டி கேம் இணையத்துல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. நிறைய பேர் இதை ஆர்வமா விளையாடுவாங்க. ஏன்னா இதுல கிரிப்டிக் மெசேஜஸ் எல்லாம் இருக்கும், அதை நமக்கு டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த A858ங்கிறது ரொம்பவே மர்மமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதை இப்ப வரைக்கும் யாருனாலையுமே சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு கிரிப்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது வெறுமனே ரியாலிட்டி கேம் தானா, இல்லைன்னா அதுக்கும் மேல மர்மமான விஷயங்கள் அடங்கி இருக்காங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க இந்த A858ங்கிறது. காரணம் என்னன்னா, இதோட கிரிப்டிக் மெசேஜ்லாம் ரொம்பவே பெக்யூலரா சைக்காட்டிக்கா இருக்குன்னு நிறைய பேரால சொல்றாங்க. நீங்க இன்டர்நெட்ல இதை போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களால அதை சால்வ் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. மார்கோவியன் பேரலாக்ஸ் டெனிகிரேட் நம்ம இணையதளத்துல முதல்ல உருவான மிஸ்ட்ரினா இந்த மார்கோவியன் பேரலாக்ஸ் டெனிகிரேட் தாங்க. காரணம் என்னன்னா, 1996ல அதாவது வேர்ல்டு வைடு வெப் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இணையக்காரர்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தாங்க யூஸ்நெட். இந்த யூஸ்நெட்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா பல மெசேஜஸ்லாம் ஒரே நாளில் வருதுங்க. மெசேஜஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிஸ்ட்ரி பேர் வச்சிருந்தாங்க, மார்கோவியன் பேரலாக்ஸ் டெனிகிரேட். இந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கோடிங்ஸ் இருக்கு, வித்தியாசமான வாசகங்கள் இருக்கு, புரியாத வாசகங்கள்லாம் எக்கச்சக்கமா நிக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, 96ல் நம்ம டப்பா கம்ப்யூட்டரில் ஒரே கோடிங்கான ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும், புக்குன்னு தானங்க இருக்கும்.
அந்த ஒரு பயத்தையும் கிளியும் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தாங்க இந்த மார்கோவியன் பேரலாக்ஸ் டெனிகிரேட். இப்போ வரைக்கும் இது யார் உருவாக்கினா, இந்த மெசேஜஸ் கோடிங்ஸ் எல்லாம் யார் பண்ணனான்ட்டு ஒரு மர்மமாகவே இருக்குங்க. சில பேர் இதை வந்து ஸ்பேம் மெசேஜ்னு சொல்றாங்க, சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யாரோ பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் இது என்ன ஏது இணையதளங்களால கண்டே பிடிக்க முடியாத ஒரு மர்மமாக தாங்க இருக்கு. சிக்காடா 3301 இணையத்தோட ரொம்பவே பிரபலமான மர்மமான விஷயம்னா அதுதாங்க இந்த சிக்காடா 3301. இது ஒரு பசில் கேமுங்க, ஏஆர்ஜின்னு கூட சொல்லுவாங்க, ஆல்டர்னேட் ரியாலிட்டி கேமுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா இது வந்து கவர்மெண்ட் வேலைக்காக உலகத்துல இருக்கிற அறிவாளிகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு எக்ஸாம்னு கூட சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து 6 ஸ்டேஜ் பசில்ங்க. முதல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த இமேஜை ஸ்டெனோகிராஃப் மூலமா நம்ம டீகோட் பண்ணணும். அந்த டீகோட் பண்ணோம்னா இன்னும் பல பசில்ஸ் எல்லாம் வருதுங்க. அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி முடிச்சாதான் நம்ம ஒரு வின்னராக முடியுங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே இதை வந்து டீகோட் பண்ணதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி டீகோட் பண்ணப்பட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து அதோட சீக்ரெட் வேலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஆனா இப்போ வரைக்கும் இன்டர்நெட்ல ஒரு பயங்கரமான ஒரு மர்மம்னா இந்த பசில் கேம் தாங்க. உங்களால இந்த பசில் கேமை கிராக் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. இணையம் பாத்தீங்கன்னா பெருங்கடங்கள்ங்க, அதுல பல மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல மர்மமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பிரைட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.